வணக்கம். குறுந்தொகையிலே ஒரு பாடல். தலைவன் பிரிந்து சென்றதுக்குதான் தலைவி தவித்து கொண்டிருக்கிறாள். அவள் வீட்டு கூரையின் மீது ஒரு காக்கை வந்து அமர்ந்தது. அது கா கா என்று கரைந்தது. தலைவனின் நினைவாகவே இருக்கக்கூடிய தலைவி சொன்னாள், இந்த காகம் கரைவது என்னுடைய தலைவனின் வரவை அறிவிக்கும் தூது போல தெரிகிறது. இப்படி ஒரு நல்ல செய்தியை எனக்கு கொடுத்த காக்கையே, உனக்கு நான் எப்படி விருந்து வைப்பேன்? கோப்பெருநல்லியினுடைய காட்டிலே விளைந்த புற்களை மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளமிக்க பசுக்கள் தந்த நறுமணம் மிக்க நெய்யை ஊற்றி தொண்டியிலே விளைந்த வெண்ணெல்லால் ஆக்கிய சோற்றிலே அதை போட்டு பிசைந்து 7 களங்கள் நிறைத்து உனக்கு கொடுப்பேன் என்று காக்கைக்கு விருந்து வைத்தால் அந்த பாடலை பாடிய காக்கை பாடினியா நச்சல்லையார். தூது வந்தவர்களுக்கு விருந்து வைப்பது என்பது தமிழர்களினுடைய மரபு. விருந்தோம்பல் என்பது முக்கியமான ஒரு பண்பு. திருக்குறளிலும் தலைவி தனித்திருக்கிறாள். தலைவனை எண்ணி தவம் இருக்கிறாள். அவள் பிரிவாள் வருந்தி கொண்டிருக்கிறாள். உறக்கம் வரவில்லை. ஏதோ ஒரு நேரத்தில் அவளையும் அறியாமல் கண்ணை அயர்ந்தால், நனவிலே எதை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுதான் கனவிலே வரும். அவள் கனவிலும் தலைவன் வந்தான். வந்தவன் நான் விரைந்து வீடு திரும்புவேன் என்ற தூதினை சொன்னான். தலைவன் வரவினை தூதாக சொன்னது அந்த கனவு. விழித்து கொண்டாள். அவளுக்கு மகிழ்ச்சி. அவள் சொல்லுகிறாள், என் தலைவனின் வரவை தூதாக சொன்ன கனவே, உனக்கு நான் என்ன விருந்து வைப்பது என்று கேட்டாள். கனவுக்கு விருந்து வைக்கலாலாம் இந்த காதலி. கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் வருகின்ற திருக்குறள் இது. காதலர் தூதொடு வந்த கனவுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து. விருந்தினர் கேட்டால் என்பதற்காக பிள்ளை கரியை சமைத்து கொடுத்த வரலாற்றை பெரிய புராணம் சொல்லும். விருந்தோம்புதல் என்ற இயல்புக்கே இலக்கணமாக திகழ்ந்த இளையான்குடி மாறநாயனாரின் வரலாற்றையும் பெரிய புராணம் சொல்லும். திருக்குறள் கனவுக்கு விருந்து வைப்பதை பற்றி பேசுகிறது. காதல் என்று வந்துவிட்டாலே இப்படித்தான். லூசாக திரிவதும் லூசாக்கி திரிவதும் காதலின் இயல்பு. நன்றி, வணக்கம்.